அருகே சொகுசு காரில் வந்து அரசு பள்ளி ஆசிரியையிடம் வழிப்பறி செய்த 3 பேர் கைதாகியிருக்கிறார்கள். அது குறித்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, விருதுநகர் வஉசி தெருவைச் சேர்ந்தவர் நாகராணி. இவர் ஓ சங்கரலிங்காபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இவர் நேற்று வழக்கம்போல் பள்ளிக்கு சென்றபோது இனாம் ரெட்டியாபட்டி ஓ சங்கரலிங்காபுரம் சாலையில் சொகுசு காரில் வந்த 3 மர்ம நபர்கள், அதாவது முகமூடி அணிந்து வந்திருந்த 3 மர்ம நபர்கள் ஆசிரியை கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் தங்க செயின் மற்றும் 2 செல்போன்கள் மற்றும் அவர் வைத்திருந்த 1500 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து அதே சொகுசு காரில் சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ஆசிரியை அளித்த புகாரின் பேரில் ஆமத்தூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த வழிப்பறி கொள்ளையர்கள் 3 பேரும் கன்னியாகுமரியிலிருந்து நெல்லை வழியாக மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி நோக்கி வந்து கொண்டிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சுங்கச்சாவடி, அதாவது கப்பலூர் சுங்கச்சாவடியில் முகாமிட்டு அவர்களை தேடி வந்த நிலையில் அவர்கள் வந்த காரினை அடையாளம் கண்டு திரைப்பட பாணியில் விரட்டி பிடித்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த 3 பேரை கைது செய்து நடத்திய முதல்கட்ட விசாரணையில் அந்த கொள்ளையில் ஈடுபட்ட 3 பேரில் நெல்லையைச் சேர்ந்த சுரேஷ், சேலத்தைச் சேர்ந்த அஜித்குமார், திருச்சியைச் சேர்ந்த பால்குமார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த 3 பேரும் பல்வேறு குற்றச் சம்பவங்களில் அடிக்கடி சிறைக்கு சென்றதும் சிறையில் வைத்து 3 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டதன் அடிப்படையில் 3 பேரும் கூட்டாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இதே போன்ற வழிப்பறி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட அதிர்ச்சி தகவலும் தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த 3 பேர்களிடம் நடத்திய விசாரணையை தொடர்ந்து இவர்களிடமிருந்து அந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு நகை, 6 சவரன் நகை, 20,000 ரூபாய் பணம், அது மட்டுமல்லாமல் அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என்று துணைவேந்தர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டதன் காரணமாக காலவரம்பற்று பல்கலைக்கழகம் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது செப்டம்பர் 1ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்று துணைவேந்தர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மாணவர்கள் மோதல் வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டதை அடுத்து பல்கலைக்கழக திறப்பு தேதி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது.